ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் கலாத்தியர் 6:4. அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன், அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போதல்ல தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? ரதீஷ் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளெல்லாம் என்னதான் திறம்பட செய்து கொடுத்தாலும் அவங்களுடைய மேனேஜர்கிட்ட நல்ல ஒரு அபிப்பிராயம் கிடையாது. அப்போது ரதீஷ் யோசித்தார், என்ன இது, நம்ம என்ன செஞ்சாலும் அதில் ஒரு குறைகளை கண்டுபிடிச்சி நம்மளை எதுக்காவது திட்டிக்கிட்டே இருக்கிறாரு, ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியலையேன்னு ரொம்ப கவலையோடு அமர்ந்திருந்தார் அவங்களுடைய அலுவலகத்தில். அப்போது அவருக்குரிய தோழர் கேட்டார், என்னாச்சு ரதீஷ், ரொம்ப சிந்தனையில் இருக்கிறீங்க போல், மேனேஜர் பேசினதை குறித்து எதுவும் கவலையாக இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொன்னோன்னே ரதீஷ் சொன்னார், உண்மையிலே சொல்லணுன்னா எல்லாரையுமே திருப்திப்பட வைக்க நினைப்பவனால் என் வாழ்க்கையில் வெற்றியே பெற முடியாமல் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ரதீஷோட தோழர் சொன்னார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஏன் எல்லாரையும் திருப்தி அடைய வைக்கணும்னு யோசிக்கிறீங்க? உன் வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்னா நீயாக இருக்கணும். மற்றவங்களை என்ன தான் திருப்தி செஞ்சாலும் அவங்களால உன்னுடைய கிரியைகளை அங்கீகாரம் பண்ண முடியாது. இது எல்லாத்துக்கும் மேலே நமக்குன்னு ஒரு கர்த்தர் இருக்கார் பார்த்தியா, நீ அவரை திருப்திப்பட வை, உன் வாழ்க்கை வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போது ரதீஷ் திரும்ப சொன்னார், அதுவும் சரிதான், ஆனால் நம்ம மேனேஜர் தான் ஒவ்வொன்றா சொல்லி நம்மளுடைய மண்டையவே குடையிறாரே, அதனால தான் சரி எல்லா வேலைகளையும் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சு வச்சிடலான்னு பார்த்தாலும் நீ என்ன ரொம்ப பெரிய மேதாவின்னு நினைப்பா, உனக்கு நான் சொல்லாமலே செய்யணுங்கிற ஒரு பெரிய ஆசையா அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாரு. என்ன சொல்கிறதுனே தெரியலையே அப்படின்னு உட்கார்ந்துருந்தார். திரும்ப ரதீஷோட தோழர் சொன்னார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ நம்ம மேனேஜரை திருப்தி அடைய வைக்கலான்னு யோசிக்கிற, ஆனால் கடவுள் என் பக்கம் திரும்ப மாட்டேங்கிறானேன்னு வருத்தப்படுவாரோ என்னமோ, அதனால தான் உனக்கு மேனேஜர் பக்கம் எல்லாமே எதிர்ப்பாக தான் இருக்குது, அதனால தான் உன்னுடைய வேலையிலையும் நீ அழகாக வெற்றி பெற முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறியா இருக்கும் அப்படின்னு சொன்னதும் ரதீஷ் திரும்ப சொன்னாங்க, இங்கே பாருடா, நான் வந்ததுலேருந்து எல்லாருக்கும் சேலரி இன்க்ரிமெண்ட்டு போட்டுகிட்டே இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு மட்டும் அதே சேலரி தான், இத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கு மட்டும் இன்க்ரிமெண்ட்டே போட மாட்டேங்கிறாரு. அது ஏன்னு கேட்கவும் பயமாகவும் இருக்குது. இவர்கிட்ட நம்ம என்ன தான் செஞ்சாலும் அவர் திருப்தி அடைய போகிற மனுஷனும் கிடையாது. இப்படி இருந்தால் என் வாழ்க்கை எப்படா செழிக்கும் அப்படின்னு சொன்னான். அப்போது ரதீஷோட தோழர் ஒன்று சொன்னார், இங்கே பாரு, உன்னுடைய கிரியைகளை நீ உட்காந்து சோதிச்சுப்பார், உன்கிட்ட என்ன குறைகள் இருக்குது அதை முதல்ல நிவர்த்தி செய், கர்த்தருக்கும் உனக்கும் உள்ள நெருக்கம் எப்படி இருக்குன்னு பாரு, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு உன்னை பார்க்கும்போது, மற்றவங்கள பார்க்கும்போது நான் சொல்ல வரல, உன்னையே பார்க்கும்போதே உனக்கு மேன்மை பாராட்டல் கண்டிப்பாக கிடைக்கும், உனக்கே கிடைக்கும்னா பாரேன் அப்படின்னு சொன்னாங்க. ரதீஷும் யோசிக்க ஆரம்பித்தாங்க, சரி நீ சொல்கிறதும் கரெக்டு தானே. அன்றைக்கி எல்லாருக்குமே விடுமுறை தினமாக இருந்துச்சு. அப்போ உட்காந்து ரதீஷ் யோசித்தார், தான் வாழ்க்கை எப்படி இருக்குது, நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம், கர்த்தருக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்குது, நான் அவரோட தினமும் பேசுகிறேன்னா, அவர் என் கூட பேசுகிறாரா அப்படிங்கிற எல்லாவற்றையும் அலசி ஆராய ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் யோசித்தார், இனிமேல் இயேசுவை மட்டும்தான் நம்ம திருப்தி அடைய வைக்கணும், இல்லைன்னா என் வாழ்க்கையில் தோல்வி மட்டும்தான் நான் சந்திப்பேன்னு சொல்லி அதில் ஒரு நிலையாக நிற்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவங்களுடைய மேனேஜரே அவங்கள கூப்பிட்டு பாராட்டத்தக்க விதமாக ரதீஷுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாற ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் யோசித்தார், மனுஷனை பிரியப்படுத்தக்கூடாது போல், ஏன்னா அவனை திருப்திப்பட வைக்கவே முடியாது, ஆனால் இயேசுவை ஈஸியாக திருப்திப்பட வைக்க முடியுது, கர்த்தருக்கு தான் நன்றி சொல்லணும்னு தான் வேலையை இன்னும் உண்மை முத்தமாக செய்ய ஆரம்பித்தார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்டிங்கன்னா இதே மாதிரி நம்மளுடைய சுயமான கிரியைகளை நாமளும் தினந்தோறும் சோதித்து பார்க்கணும்.
அன்றைக்கு இரவு நாம் முழுவதுமாக இன்றைக்கி காலையில் நம்ம என்னெல்லாம் செஞ்சோன்னு சொல்லி ஒன்று ஒன்று அலசி ஆராய்ஞ்சோன்னா நம்மளுடைய குற்றம் குறைகள் தெளிவாக தெரியும். அப்போது கர்த்தர்கிட்ட நம்ம இடைப்பட்டு எல்லா குறைகளையும் அன்னைக்கே ஒப்புரவாக்கிட்டோன்னா அதுக்கு அடுத்த நாள் புதிதான ஒரு நாளாக மாறிடும். அந்த நாளுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் தினம்தோறும் நம்மளை நாமளே சுய கிரியைகளை சோதித்து பார்ப்போம். மற்றவர்களை பார்க்கும்போதில்லை, நம்மளை பார்க்கும்போதே நமக்கு மேன்மை பாராட்ட இடம் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.